You make like this easily. Well, I'll try, but I can't make promises. Izumi! ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேப்கட்டில் எப்படி ஷேக்கு ப்ளஸ் ஜூம் எஃபெக்ட் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் எஃபெக்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன், என்னென்னு மட்டும் காட்டுறேன். இந்த வீடியோ ரொம்ப டைம் எடுக்காது. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். எப்படியும் பண்ண மாட்டீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு லைக் காட்டு போட்டு பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல உங்கள்கிட்ட இருக்க VPN கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள வாங்க. நான் ஏற்கனவே போட்டு வச்சிட்டேன் எல்லா எஃபெக்ட்டும், எல்லா டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ட்ரான்ஸ்லேஷன் பார்த்துருவோமா. ட்ரான்ஸ்லேஷன் எல்லாத்துக்குமே உங்களோட கிளிப்பில் எல்லாத்துக்குமே வெர்டிக்கல் பிளர் அதை போட்டு விட்ருங்க. அப்புறம் அது 2 செகண்டு இல்லைனா 3.1 செகண்ட் போட்டுருங்க, இல்லை 0.1 செகண்ட், அந்த மாதிரி உங்களுக்கு ஏற்றாப்புல வெர்டிக்கல் பில்லர் போட்டுருங்க. அப்புறம் அனிமேஷன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா ராக் அதுதான் போட்டிருக்கேன். ராக் வெர்டிக்கலை அதுதான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் உங்களுக்கு ஏற்றாப்புல டைம்லைன் வச்சுக்கோங்க. அப்புறம் எஃபெக்டில் 3 எஃபெக்டை வச்சு போடணும். நம்ம முதல்ல ஷேக் எஃபெக்ட் கீ ஃப்ரேம் வச்சுட்டு கரெக்டாக இந்த கீ ஃப்ரேம் வரும்போதுல ஒரு 17, இந்த கீ ஃப்ரேம் வரும்போதுல கரெக்டாக அந்த 17 குறைச்சிருங்க. மற்றபடி இந்த இடத்துக்கும் போச்சுல 50. மேலே இருக்க ஸ்பீடை குறைக்காங்க, கீழே அந்த சென்சிட்டிவ் மட்டும் குறைச்சிட்டு அது 2 காப்பி போட்டுக்கோங்க. அப்புறம் அதுக்கு கீழே ரீபவுண்ட் ஆப்ஷனை நீங்கள் வீடியோ எஃபெக்டில் போய்ட்டு சர்ச் பண்ணால் வந்துடும். ரீபவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிவிட்டு அந்த எஃபெக்டை உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிங்க் ஆகுதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் ஸ்ட்ரிங்க் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு மேலே அந்த ஸ்பீடும் சைஸும் ஆன் ஆகிருக்கும், அதை நீங்கள் 0 வச்சுட்டு சென்சிட்டிவிட்டி ஒரு 7க்கு வச்சுட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. எல்லா கிளிப்லையும் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ரீபவுண்டை இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு அந்த ரீபவுண்டில் நீங்கள் சென்சிட்டிவிட்டியை குறைச்சிடணும். சைஸ் ஒரு 20 இல்லை 18 வச்சுருங்க. இதில் ஒரு 23 வச்சுருங்க. வச்சிட்டிங்கன்னா உங்கள் வீடியோ கொஞ்சம் அப்படி ஷேக் ஆகும். உள்ளே அந்த ரொம்ப ஷேக் ஆகாது, ஓரளவுக்கு ஷேக் ஆகும். இப்போ ஷேக் எஃபெக்ட் போட்டாச்சு, ரீபவுண்டு போட்டாச்சு, ரீபவுண்டு ஃபுல்லாக ஒரு கிளிப்பில் போட்டாச்சு. அப்புறம் பிளாக் ஃப்ளாஷ் எல்லாத்துக்குமே இந்த எஃபெக்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பிளாக் ஃப்ளாஷ் அப்படிங்கிறது எல்லா வீடியோவிலுமே போடக்கூடிய ஒரு காமனான ஒரு எஃபெக்ட் தான். அதை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா, ஸ்பீடை ஃபுல்லாக வச்சுட்டு சென்சிட்டிவ் ஒரு 10 இல்லை 11, சைஸு இந்த கீழே இருக்க அந்த ட்விஸ் இந்த 2த்தையுமே குறைச்சிருங்க. இது ஒரு நல்ல எஃபெக்ட் தரும் நம்ம கிளிப்புக்கு. அவ்வளோதாங்க. அனிமேஷனு, ட்ரான்ஸ்லேஷன், வேறு இந்த 3 எஃபெக்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உங்கள் வீடியோக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இனிமேல் அடுத்த வீடியோ என்ன போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா, பை பாய்.